ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னால் குட் மார்னிங்கே சொல்கிறதுக்கு வாயே வரல. ஏன்னா அந்த மாதிரி வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. ஏன்னா எனக்கு குட் டேவே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் ஆஃபீஸ்க்கு சண்டே முடிஞ்சு மண்டே வேலைக்கு போகும்போதும் எனக்கு டிஃபன் லஞ்செல்லாம் ஒன்றுமே வேண்டாமா, நான் ஆஃபீஸில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு வேணுன்றதை நான் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சண்டே முடிஞ்சு மண்டே ஆல்ரெடி பிரியாணி செஞ்சது அப்படியே தான் இருந்துச்சு. அவரும் எதோ வேண்டாம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காத்தால ஏச்ச உடனே ப்ரேயர் கேட்குற வேலை தான் இருந்து ப்ரேயர் கேட்குறதுக்காகத்தான் நான் எப்போவுமே கிச்சனில் வச்சுன்னு ப்ரேயர் கேட்டுக்குன்னே நான் சமைக்குவேன். அப்படி இல்லாம பாட்டுங்க, சாமி பாட்டுங்க போட்டுக்கிட்டு தான் சமைக்குவேன். ஏன்னா நம்ம கூட யாருங்க இருக்கிறாங்க, நம்ம ஒழிப்பை தான் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு கஷ்டத்தை தான் எல்லோரும் கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்குன்னு நிம்மதியாக இருக்கிறது அந்த ப்ரேயர் ஒண்டி தான். காத்தால் போட்டுக்கின்னு தான் ப்ரேயர் கேட்குற வேலை எனக்கு. இன்றைக்கின்ற பாட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் வேண்டான்னு சொன்னார். சரி ஜோயிமாக்கு சாப்பாடுனா வச்சிடலாம் சொல்லிட்டு வச்சுட்டு கொஞ்சமாக போய் பெட்ரூமில் உட்காந்து சரி என்ன இங்கே உட்காந்து கேட்க இப்போ ஒன்றும் சமைக்கிறது ஒன்றும் இல்லை இல்லையா, ஜோயிமாக்கு மட்டும் டக்குன்னு சாப்பாடு வச்சுட்டு நம்ம போய்ட்டு உட்காந்து ப்ரேயர் கேட்கலாம். காத்தால் ஏச்ச உடனே ஃபோன் ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பு அது இது எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரேயர் கேட்குவேன். இந்த நாள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கடவுள் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கேட்குறது தான் என்னுடைய வேலையே. ஆண்டவர் பேசும்போது நம்மளுக்காகவே பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால அந்த வார்த்தைகளை நான் விசுவசித்து நான் உட்காந்து கேட்குவேன், ப்ரேயர் கேட்குவேன். ஒன்றுமே இல்லைங்க, சும்மா நான் குக்கர் வச்சுட்டு போய் பெட்ரூமில் உட்காந்து ப்ரேயர் கேட்டுன்னுக்கிறேன். அப்போ கூட எனக்கு போய் சமைக்கணும், பரவாயில்ல பசங்களுக்காக ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு கூட மைண்ட் இருந்துச்சு. சரி பரவாயில்ல வந்த பிறகு பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் எதுவுமே சமைக்கிறதுக்கும் நான் போகல. குக்கர் 2 விசில் வந்த உடனே 3ஆவது விசில் சரியாகவே வரல. அப்போ கூட எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்கிறேன், நான் சும்மா லைட்டாக தட்டிட்டு போப்பா, அது வந்துடும் விசிலுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது விசில் வரவே இல்லை. டக்குன்னு நானும் ப்ரேயர் கேட்டுக்குன்னே சரி அங்கே போய் வச்சுட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏச்சுக்கிறாங்க. குக்கர் அப்படியே கிச்சனில் அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்து தமார்னது கீழே விழுந்து குக்கர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை சப்போஸ் நான் சமைக்க போயிருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு வேணும், நாஸ்டா வேணும் சொல்லி சமைக்க போயிருந்தேன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் மனசு அவ்வளோ ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு. இந்த நாள் எந்த நாளுன்னு என்னால் சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச தான தர்மம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும். நான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து சமைச்சிருந்தேன்னா நான் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குவேன்னு கண்டிப்பாகவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கறதுக்கு அந்த டைமை ஒதுக்குன தொட்டு எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து கடவுள் என்னை மீட்டெடுத்தார். கடவுளுக்கு கொடி நன்றி சொல்கிறேன். சப்போஸ் நாங்கள் இருந்து அந்த குக்கர் பிளாஸ்ட் ஆகிருந்தா எங்கள் பசங்களுடைய நிலைமை, எங்கள் வீட்டுக்காரோடைய நிலைமை தான் நினச்சி ரொம்பவே நான் பேச்சார்பட்டேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், யாருடைய பிரச்சனைகளுக்கும், யாருடைய சச்சரவுகளுக்கும், யாருடைய எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்லேயே பிரச்சனை, நம்ம வீட்லேயே ப்ராப்ளம் இருக்கும்போதோ அதனால யார் பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன். அப்படியே போனேன்னா கூட என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் தான், மற்றபடி எந்த ஒரு ஜனங்களுக்கும் நான் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். அதனால தான் கடவுள் என்னுடைய கஷ்டத்துக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு முன்னாடி எனக்கு உதவி செஞ்சார். அந்த ப்ரேயர் கேட்ட தொட்டு தான் கடவுள் என்னை மீட்டெடுத்தார். கடவுளுக்கு கொடி நன்றி. இந்த உப்பு நான் உங்களுக்கு காட்டினுக்கிறேன் இல்லைங்களா, இந்த உப்பு எங்கள் வீட்டுக்காரருடைய கால் வலிக்கு நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 நாள் கொதிக்கிற தண்ணியில் கை வைக்கிற பதத்துக்கு சூடு பண்ணிக்கின்னு கால் வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நாங்கள் அந்த உப்பு யூஸ் பண்ணுறோம். குக்கர் வெடித்த அன்றைக்கி வீட்டில் எந்த வேலையும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்ம மனசு தளர விடாமல் எப்போவுமே செய்கிற மாதிரியே வேலை க்ளீனாக செஞ்சு மேலே எல்லாம் ஏறி தொட்சி க்ளீன் பண்ணி பழைய மாதிரி என்னுடைய கிச்சனை நான் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஒரு இடம் கூட விடாமல் அவ்வளோ கை வலி. ஆனாலும் இது நம்ம வீடு இல்லைங்களா, அதுக்காக இன்னொருத்தர் கூட்டிட்டு வேலை செய்ய வைக்க முடியுங்களா. குக்கர் பிளாஸ்ட் ஆன அன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ வேலை எனக்கு கழுவி வச்ச சாமானத்து மேலே எல்லாம் கூட அது பருப்பு எல்லாம் எகிரிடுச்சு. ஆனாலும் கடவுளுக்கு நன்றி, உயிர் காப்பாற்றி கொடுத்தாரு இல்லைங்களா, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்போவுமே செய்கிற வேலையை நான் நார்மலாகவே செய்கிறதுக்கு
ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படியே மனசு வந்து தளர விடக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம சோகத்தில் போயிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த நாளை வந்து கடவுள் எப்படி வழி நடத்துகிறாரோ அதே மாதிரி நம்ம வழி நடத்தின்னு போயிடணும். என்னால் முடிஞ்சிருந்தா இந்த வீடியோவை நான் போடாமல் கூட இருக்கலாம். ஏன்னா விரோதிங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? ஆனாலும் நான் அதுக்காக இல்லை, கர்த்தருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை நான் உயர்த்ததுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். எல்லா வேலையும் பாருங்கள், எல்லா வேலையும் எடுத்து முடிச்சுட்டேன். எல்லா கர்டன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு சோஃபா கவர் மாற்றிட்டு வீடை வந்து ஃபுல்லாக பெட்ரூம், ஹாலு, கிச்சனு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் ஜோய்மாவுக்கு வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியாது. அந்த அம்மா சைலண்ட்டாக்குறாங்க. சாமானை கூட ஃபுல்லாகவே கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் இல்லைங்களா? துணியை வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருந்தேன், இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சாயங்காலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் காய போடுவேன். வெயில் இப்போ இருக்கிற மனநிலைமையில் என்னால் வந்து மேலே போய் காய போடவே முடியாது. டயர்டாக சுஸ்தாகிடும். அந்த அம்மா ஆடி ஆடி பாருங்கள் எங்கே வந்துட்டாங்க லாஸ்ட்டுக்கும். அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கூட அதே சாப்பாடு கொஞ்சமாக குக்கரில் இருந்துச்சு இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் கேர்ட் ரைஸ் போட்டு கேர்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த அம்மாவுக்கு நான் வச்சுட்டேன். வெளியே இருக்கிற சாமானத்தெல்லாம் கூட கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு காத்தால 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிகிறதுக்கு. இதெல்லாம் வீட்டில் நடக்கிற சம்பவம் தான் நினைக்கலாம். பட் குக்கர் பிளாஸ்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். குக்கர் பிளாஸ்ட் ஆகும்போது நம்ம அங்கே இல்லாத போனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் என்ன நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். கடவுளுக்கு மட்டும் தான் நம்மளுடைய உண்மை, நியாயம், நீதி எல்லாமே தெரியும். அவர் நம்மளை பார்த்துக்குவார். நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.